ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோல ஃபார் த கிவன் சர்க்கியூட் இதோடைய நார்டன் ஈக்குவலண்ட் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் இந்த டெர்மினல் ஏபிக்கு அக்ராஸ்ல. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆர் தெவினின் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆர் தெவினின் வரக்குள்ள வி நோ தட் வோல்டேஜ் சோர்ஸ் பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா விச் இஸ் எலிமினேட்டட் பை ஷார்ட் சர்க்கியூட். சரிங்களா? அப்போ வோல்டேஜ் சோர்ஸ் இட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை ஏ ஷார்ட் சர்க்கியூட். சிமிலர்லி கரண்ட் சோர்ஸ் அதோட சோர்ஸ் எஃபெக்டை நலிஃபை பண்ண என்ன பண்ணுவோம், இட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை அ ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். பட் இங்க டிபெண்டன்ட் சோர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ என்னுடைய ஆர்த்தெவின் வந்து டைரக்டா கால்குலேட் பண்ண முடியாது இந்த மெத்தட்ல. ஸோ ஈவன் தோ இஃப் ஐ ஓப்பன் சர்க்கியூட் திஸ் கரண்ட் சோர்ஸ். ஸோ இதுல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ இன்ஜெக்ட் a டெஸ்ட் சோர்ஸ் ஹியர். சரிங்களா? ஐ கோ ஃபார் அ டெஸ்ட் சோர்ஸ். ஸோ the test source may be a voltage source or current source. ரெண்டுத்துல எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? பட் in both the cases the answer will be the same. Here I take a current source for the simplicity. So இப்போ இந்த source eliminate பண்றதுக்கு I just put the open circuit. சரிங்களா? but therefore the circuit எப்படி இருக்கும்னா it should be like this. It is 6 ohm 6 plus minus which is equal to 2 Vx and this is Vx plus minus this is 2 ohm. Just I inject the current source here which is equal to 1 ampere. Test source ஓட வேல்யூ எப்பவுமே 1 ampere இருக்கணும். வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தா 1 volt. சரிங்களா? So here there are two nodes is there. I take this is V1 and I take this is V2. And again இந்த ரெண்டு நோடுக்கு நடுவுல எனக்கு ஒரு டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இட் இஸ் அ சூப்பர் நோட் கான்செப்ட் எனக்கு உள்ள அப்ளை ஆகும். So that ஃபர்ஸ்ட் நான் சூப்பர் நோட் போட்டுறேன். So this V1 இந்த சைடு பொட்டன்ஷியல் தான் எனக்கு அதிகமா இருக்கு according to this source convention. So therefore V1 minus V2 which is equal to 2 times Vx. But here Vx which is equal to V2. So now I substitute this is 2V2. So therefore V1 minus 3V2 which is equal to 0. So this is equation number 1. இது சூப்பர் நோட்காக எழுதியிருக்கிறது. இப்போ சூப்பர் நோட் கான்செப்ட் அப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா V1 divided by 6 plus V2 divided by 2 plus which is equal to current enter ஆகிறது வந்து it should be equal to 1 ampere. Okay. Now I multiply this equation by 6. So I get the value of V1 plus 3V2 which is equal to 6 which is equal to 2. Now I solve 1 and 2. சரிங்களா? I get the value of V1 and V2. So therefore I go for equation mode. The unknown equation is 2. Now I substitute 1 minus 3 0 1 3 6. If I 6 V1 equal to 3 V2 equal to 1. So it is 3 volt. This is 1 volt. So therefore R Thevenin which is equal to V divided by here the test source is current. So I test சோர்ஸோட வேல்யூ போட்டுக்கணும். ஸோ இந்த இதுக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் தான் வந்து எனக்கு தேவை. அதாவது இந்த சோர்ஸ்க்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் அதோட வேல்யூ வந்து என்னது விச் இஸ் ஈக்குவல் டு V2 which is equal to 1 volt. சரிங்களா? அப்ப therefore 1 divided by 1 which is equal to 1 ohm. So this is the value of R Thevenin. So similarly I want to find out the value of I Norton. சரிங்களா? I Norton அப்படின்னா என்னுடைய டெர்மினல் ஏபிக்கு அக்ராஸ்ல தான் பாக்குறேன். அப்போ இந்த ஏபியை வந்து நான் என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணணும். So therefore this is 6 ohm and this is my current source 10 ampere. This is my dependent source and this is my Vx plus minus Vx. Here it is a short circuited terminal. Okay, and this is 10 ampere and this is 2 times Vx. This is my corresponding circuit. So here என்னுடைய AB terminal வந்து ஷார்ட்டா இருக்கிறதுனால it is a short circuit. சரிங்களா? ஷார்ட் சர்க்யூட்டா இருக்கிறதுனால இதுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் வந்து ஈக்குவல் டு 0. ஸோ தட் மீன்ஸ் இந்த கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் டிஃபால்ட்டா எனக்கு எலிமினேட் ஆயிரும். ஸோ தேர்ஃபோர் Vx which is equal to 0 because it is short circuited. இதுக்கு அக்ராஸ்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப ஷார்ட் சர்க்யூட்க்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் 0. அப்ப Vx வந்து 0. இப்ப Vx is equal to 0 நீங்க சப்ஸ்டிட் பண்ணா இந்த மொத்த வோல்டேஜ் சோர்ஸுமே எனக்கு என்னவாயிடும், 0 ஆயிடும். அப்ப தேர்ஃபோர் இந்த நெட்வொர்க்கை நான் ரீட்ரான் பண்ணனா எனக்கு இங்க 6 ஓம் இருக்கு
இங்க 10 ஆம்பியர் இருக்கு. திஸ் டிபெண்டன்ட் சோர்ஸ் இஸ் ரீப்ளேஸ்ட் பை a ஷார்ட் சர்க்யூட். ஓகே, அண்ட் ஏபில ஆல்ரெடி ஒரு ஷார்ட் சர்க்யூட் இருக்கு. சரிங்களா, திஸ் டெர்மினல்ஸ் ஏபி. இப்ப நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கரண்ட் சோர்ஸ்க்கு பேரலா ரெசிஸ்டன்ஸும் இருக்கு, ஷார்ட் சர்க்யூட்டும் இருக்கு. அப்போ தேர்ஃபோர் திஸ் என்டையர் கரண்ட் வில் ஃப்ளோ த்ரூ திஸ் ஷார்ட் சர்க்யூட். சரிங்களா, அப்போ இந்த 6 ஓம் வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அப்போ இந்த ஷார்ட் சர்க்யூட் வழியா போறக்கூடிய கரண்ட் தானே ஐ நாட்டான்னு சொல்லுவேன். அப்போ தேர்ஃபோர் ஐ நாட்டானோட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 10 ஆம்பியர். இதுதான் வந்து கரஸ்பாண்டிங் வேல்யூ. அப்ப என்னுடைய ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி இருக்கும்னா, நாட்டானுக்கு I Norton in parallel with R Norton or R Thevenin, both are equal. So I take which is equal to 1 ohm. Here it is 10 ampere. இது வந்து எனக்கு I Norton உடைய value. So this is the corresponding equivalent circuit for this problem. Thank you.